ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாம்பார் செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக ஒரு தடவை முட்டை சாம்பார் செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்க. அப்புறம் தெரியும் வீட்டில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்றது. இப்போ வாங்க முட்டை சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய், கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணான்னா நீங்கள் இஞ்சி பூண்டையும் உரிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூட அரை கை அளவுக்கு கொத்தமல்லி, அரை பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது அதே ஜாரில் மறுபடியும் இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 சில்லு அளவுக்கு தேங்காய் இதோட சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த 2 மசாலா தான் இந்த முட்டை சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்க போகிறதே. அதை கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் சரி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால குழம்பு பச்சை வாடை வந்துடும். அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையுமே சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கரம் மசாலாலாம் சேர்க்கலை. பட்டை, ஏலக்காய், கிராம்பெல்லாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் கரம் மசாலாலாம் தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். இதையுமே 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதுவுமே பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை ஸ்மெல்லுமே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணாலும் திக்கா, இல்லை தண்ணியாக வேணாலும் தண்ணியாக, எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 70% நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இது கூட முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் 3 முட்டையாக சேர்த்துருக்கேன். அந்த கரு கலங்கிராமல் பொறுமையாக இந்த மாதிரி உடச்சி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கிண்டிடவே கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசை, அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ராகி களிலாம் செய்வீங்க இல்லையா, அதுக்கு கூட நீங்கள் ஊற்றி கூட சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு அதுக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் பொரியல் செஞ்சுக்கலாம், இல்லை அப்பளம் பொரிச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.